கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவரை தியானிக்க, அவரை போற்றி புகழ ஒன்றாகின்ற தருணம் இது. அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு நானே வாழ்வு தருகின்ற உணவு என்று சொல்லி, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை அருந்துங்கள், என்னை உண்ணுங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறார். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த அந்த உணவு நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்திலே அந்த இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே உணவென்று இருந்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் அந்த அற்புதத்தை செய்தாரே, அந்த மன்னாவை பொழிய செய்து அந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினாரே, வாழ்வை கொடுத்தாரே. அதே ஆண்டவர் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து மண்ணகத்திலே வாழ்ந்த அந்த மகன், அவர் இறப்பதற்கு முன்னர் தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்காக கொடுத்து, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை அருந்துங்கள், இதை உடைத்து நீங்கள் உண்ணுங்கள் என்று சொன்னாரே. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையோடு, குறிப்பாக இன்றைய இந்த தருணத்திலே அந்த பெரிய வியாழன் அன்று ஆண்டவர் இயேசு செய்த அந்த அற்புதமான அந்த காரியத்தை நாங்கள் நினைத்து தியானிக்க இருக்கிறோம். ஆகவே ஒருமனப்பட்டு இந்த பாடலிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணுமேவர் பசியை அறிந்திடா. இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். இயேசு ஆண்டவர் அந்த இறுதி ராவுணவு வேளையிலே அந்த அப்பத்தை எடுத்து அதை உடைத்து, இது என்னுடைய உடல், இதை நீங்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று சொல்லி, இது உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய உடல், நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அப்பத்தை, என்னுடைய உடலை எடுத்து நீங்கள் அருந்துங்கள் என்று சொல்லி சொன்னாரே. அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் உண்கின்ற வேளையிலே, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு வெறும் அடையாளம் அல்ல.
இயேசு ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் அந்த நற்கருணையிலே எப்பொழுதும் நித்திய பிரசன்னம் வீற்றிருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை. இயேசு ஆண்டவர் அறிந்திருந்தார். அந்த நேரம் வந்த பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர் இறுதி வரை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உடனிருப்பை அந்த அப்பத்திலும் ரசத்திலும் அவர் கொடுத்தாரே. அந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் இந்த அழகான பாடலை. இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் பாடுவோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தடுமாறுகின்ற வேளையிலே ஆண்டவரே, பல தருணங்களிலே நாங்கள் எப்படி செல்வது என்று சொல்லி தடுமாறுகின்ற வேளையிலே உம்முடைய உடனிருப்பு எங்கள் மத்தியிலே இந்த நற்கருணை ஊடாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். லூக்கா நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கின்ற அந்த எம்மாவூஸ் சீடர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, அவர்களுடைய நம்பிக்கை தகர்ந்து போன நிலையில தங்களுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி அவர்கள் மறுபடியும் செல்லுகின்ற அந்த தருணத்திலே மனித மட்டத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடைந்து போன நிலையில அவர் மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையில நிலம் பார்த்து கவலையோடு அவர்கள் நடந்த அந்த தருணத்திலே, ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட நடந்து சென்றீரே. அந்த எம்மாவூஸ் சீடர்கள் சென்றடைந்த வேளையில அவர்கள் உம்மை பார்த்து, மாலை நேரம் ஆகிவிட்டது, பொழுதும் சாய்ந்து விட்டது. அப்படி சொல்லும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருள் சூழ்ந்து இருக்கிறது, நம்பிக்கை இழந்த நிலைகள் பல இருக்கின்றன. ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும் என்ற வேளையிலே ஆண்டவரே அந்த எம்மாவூஸ் சீடரை நோக்கி நீர் சென்றீரே, அவர்களுடைய வாழ்க்கைக்குள் சென்றீரே, அவர்களுடைய வீட்டுக்குள் சென்றீரே. அவர்களோடு அமர்ந்து அந்த அப்பத்தை பிட்ட வேளையிலே உம்முடைய பிரசன்னம் அந்த வேளையிலே மறுபடியும் உதயமானது. இந்த நற்கருணையிலே இயேசு ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பெரும் கொடை அது. இந்த உணவை உண்ணுகின்ற எவரும் பசியை அறிய மாட்டார்கள். ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற என்ன உணவை உண்டாலும் ஆண்டவரே நீர் தருகிற அந்த உடனிருப்பு என்பது இந்த உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் மேலான பெரும் கொடை. இயேசு ஆண்டவரை இந்த வேளையிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி, வாருமையா என்று சொல்லி, இயேசுவே வாங்க என்று சொல்லி நாங்கள் அழைப்போமா?
இயேசுவே வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள் வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் சூழ்ந்த நிலைகளை ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். நாங்கள் நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நிரப்புவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் இந்த பாடலை. நாங்கள் மன்னா உண்ட முன்னோரில் மடிந்து போயின மன்னா உண்ட முன்னோரில் மடிந்து போயின எங்கள் மன்னரும் உண்ணுமேவர் மடிவதே இல்லை. வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரே உம்முடைய உடனிருப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற அந்த பயணத்திற்காக உம்முடைய பிரசன்னம் என்னாலும் நற்கருணையிலே வீற்றிருப்பதற்காக, மகிமையான அந்த பிரசன்னங்களை தாங்குவதற்காக, எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசுவதற்காக, எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த வழிகாட்டுதலை தருவதற்காக என் அந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்வோம். ஒருமனப்பட்டு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்கு நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே.